வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஜிம் ரானுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 23வது பகுதி. போன 2 பகுதிகளுக்கு முன்னாடி 5 ஸ்டெப்ஸ் ஃப்ரம் ஆவரேஜ் டு எக்ஸ்ட்ராடினரி, நீங்கள் சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து மிகச்சிறப்பான அசாதாரணமான ஒரு நிலையை அடையிறதுக்கான 5 படிகள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பகுதியில் இன்றைக்கி 3வது பாயிண்ட்டை நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 3, கெட் கோயிங். நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க. எது சம்மந்தம் அப்படின்னா, உங்களை இங்கே எப்படி மேம்படுத்தலாம், உங்களை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம், உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் இந்த சுய முன்னேற்றம் சம்மந்தமாக நீங்கள் பார்க்குற வீடியோஸ் மூலமாக, படிக்கிற புத்தகங்கள் மூலமாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க, கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க. நண்பர்களே, நீங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு தெரியுமா? இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செயல்படுத்துவதற்காக, ஆக்ஷன் ஸ்டெப்ஸை உருவாக்குறதுக்காக, ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. வெறுமனே நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் எந்த விதமான ஆக்ஷன்ஸையும் நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி போடுறாரு, ஆனால் வீட்டை கட்டவே இல்லை. அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. அதுக்கான முதல் படியை கூட அவர் எடுத்து வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவரால் வீட்டை கட்டி முடிக்க முடியுமா? கட்டி முடிக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, அவர் கட்டி முடிக்காததுனால அல்லது அதற்கான செயலை அவர் ஆரம்பிக்காததுனால அவர் வாங்கி போடுற பொருளெல்லாம் வேஸ்ட்டு தானே. அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கி என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் அதையெல்லாம் செயல் செய்யாத பட்சத்தில் நீங்கள் அதற்காக செலவழித்த நேரங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சரி, நீங்கள் கற்றுக்குறீங்க. இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு உங்களுடைய ஒரு நாளை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணணும், ஒரு வாரத்தை எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு மாதத்தை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பிளான் பண்ணணும். அதை என்ன டிசைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போது நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய அந்த செயலை செய்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அது ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு நபரை போய் மீட் பண்ணுறதாக இருக்கலாம், இட் மேபி எனிதிங். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் டிசைன் பண்ணணும். நான் எப்போது என்ன மாதிரியான விஷயத்த பண்ணுனா எனக்கு இருக்கிற இந்த சவாலை என்னால் சந்திக்க முடியும், எனக்கு இல்லாத இந்த நேரமின்மை அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி சரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல நீங்கள் பிளான் பண்ணணும். உங்களுடைய நாளை நீங்கள் திட்டமிடணும், உங்களுடைய வாரத்தை நீங்கள் திட்டமிடணும், உங்களுடைய மாதத்தை திட்டமிடணும். இதுதான் முதல் படி. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வச்சு செயல் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த செயல் செய்யணும் அப்படிங்கிறோம் இல்லையா, இதை எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டூ வாட் யூ கேன். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யணும். இதுதாங்க முதல் படி. நண்பர்களே, ஒரு பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதே சமயம் அதை செய்கிறதுக்கான பொறுப்புகள் தேவைப்படுது. ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அறிவு, திறமை, அனுபவம் எல்லாம் தேவைப்படுது. இப்போது உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அந்த சவால்களை, சின்ன சின்ன சவால்களை, சின்ன சின்ன ஒழுக்கத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா, சரியாக அந்த சவால்களை சந்திச்சிங்க அப்படின்னா, சரியாக நீங்கள் செய்ய வேண்டிய, எடுக்க வேண்டிய சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸை எடுத்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய சவால்களை சந்திக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய விஷயத்தை, மிகப்பெரிய ஆக்ஷன் ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதுக்கான பலம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். எல்லாத்துக்குமே தெரியும், ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் சாதாரணமாக ஒரு கராஜில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாத்துக்குமே தெரியும். நண்பர்களே, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அடங்கி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கராஜில் அந்த ஒரு சின்ன இடத்துல அவங்க அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செஞ்சாங்க, சரியாக அந்த ஒழுக்கத்தை, டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாங்க, சரியாக அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்களை சந்தித்தாங்க. அதனால தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து இருக்கும்போது அதில் மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய டிசிப்ளினையும் அவங்களால செய்ய முடிஞ்சுது. அந்த ஆரம்பத்திலேயே அவங்களால அந்த சின்ன விஷயத்தை, அவங்களால செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்யாமல் போயிருந்தா இன்றைக்கி ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு நிறுவனமே உருவாகி இருக்காது. இது ஆப்பிளுக்கு மட்டும் கிடையாது, ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லா கம்பெனிக்கும் இந்த விஷயம் பொருந்தும். நண்பர்களை, இந்த கருத்துக்களை மனசில் வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க.
உங்களுடைய ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை அடையிறதுக்கு இப்போ உங்களால் செய்ய முடிஞ்ச அந்த ஒரு செயல் என்ன? 2வது கேள்வி, அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எது என்ன தடுத்துக்கிட்டு இருக்குது? 3வது கேள்வி, அந்த செயலை செய்யறதுக்கு நான் என்னுடைய நாளை எப்படி திட்டமிடலாம்? இந்த 3 கேள்விகளை உங்களுடைய மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அந்த பதிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். அடுத்த ஸ்டெப்பை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த ஆக்ஷன் ஸ்டெப்பை எடுக்க வைக்கும். நண்பர்களை, இந்த டாப்பிக்கோட 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.